சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர்ஸ் நேரம். ரசிக பெருமக்களே, உடல் பொலிவோடும் ஒரு பளபளப்போடும் இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஏற்படுகிற ஒரு விருப்பம், ஒரு ஆசை. ஆனால் என்ன ஆகிறது, நாள் போக போக சருமத்தில் இருக்கிற பளபளப்பும் சருமத்தில் இருக்கிற பொலிவும் மங்க துவங்கி விடுகிறது. அதுலேயும் குறிப்பாக ஒரு 40-50 வயது தாண்டினாலே திரைன்னு சொல்லுவோம். திரை என்றால் சுருக்கம். இந்த தோல்ல சுருக்கம் வர ஆரம்பித்து விடுகிறது. இந்த தோல்ல இருக்கிற ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு பொறிவு பளபளப்பு போய்விடுகிறது. முகத்தில் சுருக்கம் வந்து விடுகிறது, கழுத்தில் சுருக்கம் வந்து விடுகிறது. இவைகளையெல்லாம் சரி செய்வதற்கு என்று ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா என்று ஒரு தைலத்தை நான் உருவாக்கினேன். அந்த தைலத்தினுடைய பெயர் MANION, மேனியான். மேனின்னா சரீரம். சரீரத்தை ஆன் பண்ணுகிற, பொலிவாக்குகிற ஒரு தைலம் என்று ஒன்றை உருவாக்கிறேன். இப்போ தொக்கன பயிற்சி, வர்மா பயிற்சி கற்றவர்களுக்கு தெரியும். காயத்திருமேனி தைலம் என்று ஒரு தைலத்தை மிக பெருமையாக பேசுவார்கள். இந்த காயத்திருமேனி தைலத்தை வர்ம தொக்கனத்திற்கு பயன்படுத்துவார்கள். அதுபோல சித்தர்கள் சொல்லி இருக்கிற ஒரு தைலம் தான் மேனி ஆண் தைலம். மேனியை ஆண் பண்ணுகிற தைலம். அப்போ அதை என்ன செய்ய வேண்டும், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த தைலத்திலே கொஞ்சம் எடுத்து முகம், நெற்றி, கழுத்து, ஆடை மறைக்காது வெளியில் தெரிகிற பகுதிகள், அதுதானே நாம மின்னணும் பொலிவா இருக்கணும் ஆசைப்படுவோம். உள்ள பத்தி கவலை இல்லையே. அந்த இடங்களிலே போட்டு மசாஜ் கொடுத்து கொண்டு வந்தால் தினமும், அது ஆயுர்வேதத்தில் சொல்லுவார்கள் அபியாங்கம் என்று சொல்வார்கள், சித்தாவிலே தினக்கிரியை என்று சொல்வார்கள். அப்போ தினம் அதை கொஞ்சமாக எடுத்து கை, சருமம், முகம், கழுத்து, காலில் வெளியே தெரிகிற பகுதி, இந்த பகுதியில் போட்டு தேய்த்து கொண்டு வந்தால் இந்த தொக்கன தைலம் ஒரு பொலிவை உடலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நான் குளிப்பதற்கு சுகந்தம் என்று ஒரு பவுடர் இருக்கிறது. அந்த பவுடரை போட்டு குளியுங்கள். தேய்த்து குளிப்பதற்கு பாசிப்பயிறு மாவோ அல்லது சுகந்தம், இந்த அன்பு ஃபார்மாவிலே உருவாக்குகிற சுகந்தம் பொடி, அதை பயன்படுத்தியோ குளியல் பொடியை பயன்படுத்தி குளியுங்கள். அதனுடைய விளைவு என்னன்னா, மேனி பொலிவு குறையாமல், வயதானாலும் வயோதிக தோற்றம் வராமல், பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஆண்களுக்கு இருவருக்குமே ஒரு பொலிவை தருகிற தன்மை இந்த தைலத்துக்கு உண்டு. இதற்காக இதை உரிமம் பெற்று இதை வெளியிலே கொண்டு வந்தேன் நான். அது பொதுவாக தொக்கனம் என்றால், தொக்கனம் செய்கிற பகுதியிலே இருக்கிற திசுக்கள் பொலிவுறும், இரத்த ஓட்டம் கூடும், அந்த சருமம் நல்ல மேனியை பெறும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இதை பயன்பாட்டிலே பயன்படுத்தியவர்கள் கண்டறிந்து சொன்ன பின்னாலே எனக்கே மிக ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆகிவிட்டது. பலர் ஆண்கள் ஆண் குறியிலே இதை பயன்படுத்தி அந்த ஆண் குறியினுடைய விரைப்புத்தன்மையும் அதனுடைய வளர்ச்சியும் கூடுகிறது என்பதை கண்டுபிடித்து சொன்னார்கள். அது மயன தைலம். அப்போ மேனியான் தைலம் என்பதை அப்படியே கொஞ்சம் மாற்றி சொல்லிக்கிட்டோம் வச்சுக்கோங்க. மானியான் தைலம். மானி என்பது ஆண்குறிக்கு ஒரு பெயர். மானி ஆண் தைலம் அல்லது மணி ஆண் தைலம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ மேனியான் தைலம் and யூஸ் இட் ஃபார் த பாடி மசாஜ். அதை ஆண்குறியினுடைய மசாஜுக்கு பயன்படுத்தும் போது மணியான் தைலம் என்று சொல்லலாம். இப்போ இதை பயன்படுத்துவதனாலே என்ன பலன் கிடைக்கிறது என்று ஆண்கள் மத்தியிலே இருந்து கிடைத்த செய்தி என்னவென்றால், ஆண்கள் நீரிழிவு நோயினாலே டயபெட்டிஸ் ஒரு சில ஆண்டுகள் ஆனால் அந்த ஆண்குறி அப்படியே சுருங்கி விடுகிறது. வயதாகிற போது 50-60 வயதை தாண்டுகிற போது ஆண்குறி இயற்கையாக சுருங்கி போகிறது. மன அழுத்தம், எப்பொழுது பார்த்தாலும் கவலை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஆண்குறி சுருங்கி போய்விடுகிறது. இந்த சுருங்கி போகிற ஆண்குறியை திரும்ப மேல்நிலைக்கு மீட்டெடுப்பதற்கும், விரைப்புத்தன்மையில் நல்ல திடமான விரைப்பு இல்லை என்று வருந்துபவர்களுக்கும் அந்த விரைப்பை முழுமையாக கொண்டு வருகிற, இளம் வயதில் இருந்ததை போல விரைப்பு கொண்டு வருகிற, உறவு கொள்ளுகிற போது நீடித்த உறவு கொள்வதற்கு, இப்படி பல நன்மைகளை இது வழங்குகிறது. எது? மானியான் தைலம் அல்லது மணியான் தைலம். அப்போ அந்த மணியான் தைலத்தை என்ன செய்ய வேண்டும், தினம் ஒருவேளையாவது குறைந்தபட்சம் தளதளவென்று தளர்ச்சியாக ஆண் குறியின் மீது அந்த தைலத்தை தடவ வேண்டும்.
உங்களுக்கு இந்த தைலத்தினுடைய எஃபெக்டை புரிஞ்சு கொள்ளணும்னா நான் சொன்னதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. மேலே அந்த தைலத்தை தடவும் போது சொதன்னு கொஞ்சம் தழும்ப தடவுங்க. தடவிட்டு ஒரு 10 முறை கையினால் பால் கறப்பதை போல அப்படி இழுத்து விட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் தடவின தைலம் ஒரு சொட்டு கூட இருக்காது, பூரா மறைஞ்சு போயிடும். அதான் இருக்கிற மிராக்கிள். அப்படின்னா என்னன்னா, அந்த முழு தைலத்தையும் அந்த ஆண்குறி உறிந்து கொள்ளுகிறது. திரும்ப 2வது தடவை தைலம் போட்டீங்கன்னா தான் அந்த ஸ்மூத் மூமெண்ட் கிடைக்கும். தளதளவென்று நிறைய அந்த தைலத்தை போட்டு இந்த பால் கறப்பதை போல 150 200 முறை இப்படி தடவினால் அங்கே மேலே இரத்த குழாய்கள் தடித்து வீங்கி வருவதை பார்ப்பீர்கள். இரத்த குழாய் வீங்கி தடித்து வருகிற போது என்ன ஆகிறது, உள்ளே இருக்கிற 2 பேரல்ஸ், 2 டியூப்ஸ், கார்பஸ் பாஞ்சியோசம், கார்பஸ் கேவர்னோசம், இந்த 2லையும் இரத்த ஓட்டம் அதிகரித்து இந்த விரைப்புத்தன்மை பலம் பெற்று நகம் போல ஆண்குறி முழு விரைப்பை பெற்றுவிடும். ஆனால் எதிர் திசையிலே அசைக்கக்கூடாது. எப்பொழுதுமே அந்த வெளிப்புறத்தை நோக்கி அதை இழுத்து விட வேண்டும். அப்படி விடுகிற போது அது விரைப்பு வரும். ஆனால் அதில் உணர்ச்சி வயப்பட்டு விடாமல் எதிர் திசையில் நகர்த்தாமல் இப்படி அந்த ஆண்குறியை இப்படி நீவி விட வேண்டும். எத்தனை தடவை? 150 to 200 டைம்ஸ். எவ்வளோ நேரம் ஆகும்? ஐயோ, 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சு போடாது. ஆனால் இதனுடைய விளைவு என்னன்னா, நீடித்து சேர்ப்பதற்கு, நீடித்த சேர்க்கைக்கு உதவுகிறது. நல்ல திடமான வலுவான எரெக்ஷனுக்கும் உதவுகிறது. ஆண் குறியினுடைய பலத்தை இது அதிகரிக்கிறது. ஒரு இளம் வயது 25-30 வயதில் இருப்பவர்கள் கையாள துவங்கினால் அது பருக்கவும் நீட்சியும் அடைய செய்கிறது. நீரிழிவினாலோ அல்லது வேறு நோய் காரணமாக சுருங்கி இருந்தால் அதை திரும்ப இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க முடிகிறது. இப்படிப்பட்ட சக்திகளை உள்ளடக்கியது தான் மானியான் தைலம். அது சீப் அண்ட் பெஸ்ட். மானியான் தைலம் நான் சொன்ன பாருங்க, அதை கவனத்தில் வச்சுங்க. முதல்ல தளதளன்னு தடவிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும்னு சொன்னேன். வேற எந்த எண்ணெயை தடவுங்க மறையாது. அப்படி மறைந்து போகிறது என்றால் அது ரியல் மானியான் தைலம். அதில் அந்த ப்ளூ கலரில் என்னுடைய எம்ப்ளம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இந்த ட்ராப் பாட்டிலில் போட்டிருக்கேன். ஏன்னா வேஸ்ட் ஆகிடும், கையில் ஊற்றி தடவி வீணாகாமல் ட்ராப் பாட்டிலில் அதை போட்டிருக்கிறேன். அதை போட்டு தேய்த்து பயன்படுத்துங்கள். ஆண்குறியை ஆண்மை தளராமல், ஆண்மை குறையாமல், நல்ல விரைப்பையும் நல்ல பலத்தையும் பெற்று தமிழ் கூறும் நல்லுலகம் ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.